ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் சென்னையிலும் மழை தொடரும் என கூறியுள்ளது. அதே சமயம் வரும் 17ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வரும் 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வாசுதேவநல்லூரில் கடந்த சில நாட்களாகவே இதமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நெல்லை நகரின் பிரதான பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, கொக்கிரக்குளம் டவுன், சந்திப்பு பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அதேபோல அம்பை, கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றோடு மழை வெளுத்து வாங்கியது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இடி மின்னலோடு சூறைக்காற்றும் பலமாக வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். அதேபோல செய்துங்கநல்லூர் பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள வாரச்சந்தைக்கு சென்ற மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.